பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கம். நம்மோடு விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய மாநில கொள்கை பரப்பு செயலாளர் திரு சிபிச்சந்தர் இணைந்திருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். திருச்சியில் நடைபெற்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பேரணி அல்ல திருமாவளவன் அவர்கள் எல்லா மேடைகளில் சொல்லும் போதும் நாங்கள் போராடி சீட்டை வாங்குவோம் இப்பெல்லாம் சொல்லியிருக்காரு. திமுகவோடு இடங்களை வாங்குறதுல தொடர்ந்து விசிகாக்கு ஒரு போராட்டம் இருக்கா தொகுதிகளை? முதல்ல இந்த பேரணி தேர்தல் குறித்தான பேரணி அல்ல. முதல்ல அதில் நம்ம தெளிவாயிடணும். இது தேர்தலில் பேரம் பேசுறதுக்கோ தேர்தலில் சீட்டு வாங்குறதுக்கான பேரணியே அல்ல. இன்றைக்கு மத்தியில் ஆட்சியில் இருக்கிற ஒன்றிய பாஜக அரசு அரசமைப்பு சட்டத்தை நீர்த்து போக செய்ய வேண்டும் என பல்வேறு உத்திகளை கடைபிடிச்சிட்டு இருக்கு. அதே மாதிரி சிறுபான்மை சமூகத்துக்கான பாதுகாப்பு அச்சுறுத்தலா இருக்கு. சிஏஏ, முத்தலாக், வக்பு வாரிய திருத்த சட்டம் எல்லாமே சிறுபான்மை சமூகம் ஒரு அச்சத்தோடு வாழ வேண்டிய ஒரு சூழல் நாட்டில் நிலவிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் தகர்க்கணும் அல்லது அதுக்கு ஒரு பாதுகாப்பு வேணுங்கிற அதை உணர்த்துவதற்கான பேரணியில் இது தேர்தலுக்கான பேரணின்னு அவர் எங்கேயுமே பிரகடனப்படுத்தலை. இப்படி ஒரு பேரணிக்கே திமுக அரசு அனுமதி கொடுக்கலையா? முதல்ல அனுமதி கொடுக்கலன்னு எல்லாம் சொல்ல முடியாது. அனுமதி கொடுத்தாங்க. பட் அனுமதி திருமாவளவன் சொல்றாரு அனுமதி தரல. அனுமதி அதான், அதாவது எப்பவுமே ஆளுகின்ற அரசு லா அண்ட் ஆர்டர் முதல்ல பார்ப்பாங்க. எத்தனை பேர் திரள்வார்கள் அல்லது இந்த பேரணியினால மக்களுக்கு ஏதாவது இடையூறுகள் இருக்கா, போக்குவரத்துக்கு இடையூறுகள் இருக்கா, இதெல்லாம் ஆய்வு செஞ்சதுக்கு பிறகுதான் அவங்க அனுமதி கொடுக்குறாங்க. அது கூட்டணி கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் அது ஒரு ஆளுங்கட்சியினுடைய பொறுப்பு. அது காவல்துறையினுடைய பொறுப்பு. நாளைக்கு அங்க ஏதாவது ஒரு சட்டம் ஒழுங்கு சீர்கட்டுச்சுன்னா நீதிமன்றம் அரசை தான் கேட்குமே ஒழிய கட்சியை கேட்காது, காவல்துறையை தான் கேள்வி கேட்கும். அப்ப அதையெல்லாம் அவங்க ஆய்வு செய்துதான் அனுமதி கொடுப்பாங்க. அது யாராக இருந்தாலும் அதுதான் நல்ல விஷயம் தானே. அப்போ இதையே ஒரு குற்றமா ஏன் திருமாவளவன் மேடையில பேசணும், எங்களுக்கே முதல்ல அனுமதி தரல அப்படின்னு? இல்ல, எங்களுக்கு அனுமதி கொடுக்கலன்னு இது குற்றமா அவர் சொல்லல. அப்ப எப்படி சொன்னாங்க? குற்றமா சொல்லவே இல்லை. அவரு இதையெல்லாம் ஆய்வு செஞ்சு கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்றாரு. வெளியே திமுகவை குற்றஞ்சாட்டணுங்கிற அவசியமே இல்லை. அது சொல்லாம இருந்திருக்கலாமே. இந்த ஒரு வார்த்தை எங்களுக்கே முதல்ல அனுமதி தரல அப்படிங்கறது எதுக்கு மேடையில சொல்ல? காவல்துறை சில நெருக்கடிகள் கொடுக்கத்தான் செய்யுது. எப்படின்னா இப்போ பேரணியில ஏறக்குறைய 10 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் திரண்டார்கள். ஆனா திருச்சி அந்த நகருக்குள்ள ஒரு 3-3.5 லட்சம் மக்கள் தான் உள்ள வர முடிஞ்சது. சமயபுரம் வரைக்கும் மக்கள் நின்றுட்டு இருந்தாங்க. இரவு 10 மணிக்கு சமயபுரத்திலிருந்து சேர்ந்தவங்க எல்லாம் வந்தாங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு பேரணி, இப்படி ஒரு மாபெரும் பேரணி நடக்க போகுதுன்னா காவல்துறை என்ன பண்ணிருக்குன்னா அதற்கான முன்னேற்பாடுகளை செய்யலைங்கிறது அது ஒரு குற்றமா இருக்கு. முதல்வரை சொல்ல முடியாது, டைரக்டா திமுக சொல்ல முடியாத, காவல்துறையை கையில வச்சக்கூடியதான முதல்வர். இல்ல அதை நம்ம மறைக்கல. காவல்துறை முன்னேற்பாடுகளை செய்திருக்கணும். அல்லது அந்த கோபத்தை தான் மேடையில காட்டுறாரு. இருக்கும் காவல்துறை அப்ப கூட்டணி கட்சியில் இருக்கணுங்கிறதுக்காக காவல்துறை எங்களுக்கு சாதகமா இருக்குன்னு நம்ம எங்கேயுமே சொல்லலையே. இப்ப எத்தனையோ பிரச்சனைகள் காவல்துறை எங்களுக்கு எதிராக தான் இருக்கு. இப்ப காவல்துறையை வச்சு நம்ம கூட்டணி முடிவு பண்றது இல்ல சார். காவல்துறை அமைச்சர் தானே சார் முதலமைச்சரே. அது கூட்டணிக்கான இதுவும் இல்லை. இப்ப இது மட்டுமே அஜெண்டாவா வச்சு எங்களுக்கு நெருக்கடி கொடுக்கிறது மட்டும்தான் கூட்டணிக்கான தர்மம்னு நான் சொல்ல முடியாது. இது கொள்கை அடிப்படையில் வேற. அதாவது நிர்வாகம் ஒரே கொள்கை தானே சொல்றாங்க. எது புரியல? ரெண்டுமே ஒரே கொள்கை தானே. இதுல என்ன கொள்கை அடிப்படையில் வித்தியாசம்? நிர்வாகம்ங்கிறது வேற, அரசியல் என்பது வேற. நிர்வாகத்தில் வர்ற சிக்கல் அது கூட்டணி கட்சியாக இருந்தாலும் தோழமை கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் நிர்வாகம்னு வரும்போது நிர்வாகத்துக்குன்னு ஒரு ஒழுக்கம் இருக்கு. கொள்கை அளவில் கோட்பாடுங்கிறதுக்கு ஒரு ஒழுக்கம் இருக்கு. அப்படி கொள்கை அளவில் கோட்பாடு பார்க்கும்போது குறைஞ்சபட்ச அஜெண்டாவோட திமுக இருக்கு. முற்று முழு கொள்கையோட திமுக எங்களுக்கு உடன்பாடு இல்ல. மேடையில ஒருத்தர் பேசும்போது இப்ப நீங்க விளக்கமா சொல்றீங்க, ஆனா இந்த அரசு எங்களுக்கு முதல்ல அனுமதி தரலைங்கும் போது தொண்டர்களுக்கு எல்லாம் இருக்கும், அப்ப இந்த அரசு விசிகாவுக்கு எதிராக இருக்கு, விசிகா வளர்றது பிடிக்கலையோ அப்படிங்கிற ஒரு புரிதல் தானே திருமாவளவன் மேடையில பேசும்போது மக்களுக்கு சென்றடையும். அப்படி திமுக மேல ஒரு எதிர்ப்பை ஏன் திருமாவளவன் மேடையில எதிர்ப்பையே செய்யல. இப்ப நீங்க விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற அடிமட்ட தொண்டர்களை பார்த்து நீ கேட்டீங்கன்னா கூட திமுக முற்று முழுதும் 100 விடுதலை சிறுத்தைகளுக்கு ஆதரவா இருக்குன்னா இல்லதான். ஏன் அப்படி இல்ல? இருக்க முடியாதுங்க. எதனாலே இருக்க முடியாது? மக்களுக்காக போராடுறாரு, பெரியாரிய சிந்தனைகளை கொண்டு போறாரு, அம்பேத்கரிய சிந்தனைகளை கொண்டு போகக்கூடிய திருமாவளவனுக்கும் அவருடைய கட்சிக்கும் ஏன் முழு பாதுகாப்பு? பாதுகாப்பு இல்ல. பாதுகாப்புல எந்த குறைபாடுமே இல்லையே. அருமையா பேரணி நடந்தது, தொண்டர்கள் வந்தார்கள், தலைவர் பேசினாரு, திருப்தி எல்லாம் கலைஞ்சு போனாங்க. எந்த இடைஞ்சலும் நடக்கல, எந்த சட்ட சீர்குலைவும் அங்க நடக்கல. ஆனால் கொடுப்பதற்கு முன்னால இதுக்கு முன்னால எத்தனையோ பேரணிகள் கூட்டணியில் இருக்கும் போது நாங்க நீதிமன்றத்தில் வாங்கியிருக்கோம். அப்ப ஆளுகின்ற அரசு என்ன பண்ணோம்னா நீதிமன்றம், இப்ப நாளைக்கு ஒரு பிரச்சனைக்கும் போது நம்ம நீதிமன்றத்துக்கு போவோம். அப்ப நீதிமன்றம் யாரை குறை சொல்லும்? அரசை தான் குறை சொல்லும். ஏன் நீங்க ஆய்வு செய்யல, ஏன் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னு அரசு கேட்கும். அது நிர்வாகத்துல திமுக இருக்குது அதிமுக இருக்குங்கிறது பிரச்சனையே இல்லை. அங்க தேவை சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கா, நடந்ததா,
அதுதான் பார்ப்பாங்க. ஆனா இது கூட்டணிக்கான சிக்கல் அப்படின்னு நம்ம கருதவே முடியாது. திமுகவை கொஞ்சம் குறைத்து இது பண்றப்ப எங்களுக்கே அனுமதி தரல அப்படிங்கிறது கட்சி தொண்டர்களுக்கு ஒரு சோர்வு ஏற்படுத்தணும். ஏற்படுத்தவே இல்லை. இப்ப நானும் தொண்டன் தானே, எனக்கு சோர்வு ஏற்படுத்தலையே. பேசாம இருந்திருக்கலாம், அதை பேசாம தவிர்த்து இருந்திருக்கலாம். தவிர்க்க முடியாது, தவிர்க்க கூடாது. கூட்டணியில் இருந்தாலும் கூட, இதற்கு முன்னாடி திமுக கூட்டணியில் இருந்த போதும் கூட நாங்க ஈழ சிக்கலுக்கு வந்து நாங்க உண்ணாவிரதம் இருந்தோம். யாரை எதிர்த்து உண்ணாவிரதம் இருந்தோம்? திமுக கூட்டணியில் இருந்த போதுதான் ஈழத்தினுடைய உச்சகட்டம். முள்ளிவாய்க்கால் நடந்தது 2009. அப்ப யார் ஆட்சியில் இருந்தார்? திமுக. அப்பதான் ஈழத்துக்கு ஆதரவா நாங்க உண்ணாவிரதம் இருந்தோம். அப்ப கூட்டணியில் இருக்கிறோம், அதற்காக நாங்க உண்ணாவிரதம் இல்லாம இல்ல. ஈழ பிரச்சனைக்கு நாங்க கூட்டணியில் இருந்தோம், புரியுதுங்களா? ஆனால் ஈழத்துக்கு ஆதரவா அரசு செயல்படணும்னு சொல்லி நாங்க வந்து உண்ணாவிரதம் இருந்தோம். பாமக ராமதாஸ் தான் வந்து முடிச்சு வச்சார், புரியுதுங்களா? அப்ப கூட்டணியில் இருந்தாலும் கூட சுட்டி காட்டுவதிலோ அல்லது கொள்கை அளவிலோ முரண்பட்டு இருந்தாலோ நாங்கள் போராடினா தயங்கினதே இல்லை. இப்ப வேங்கை வயலுக்கு எதிராக நாங்க போராடலையா? மேல்பாதி கிராமத்துல நாங்க போராடலையா? தொடர்ந்து விசிகாவை போராட்டத்திலேயே வச்சிருக்கக்கூடிய தேவையாச்சு ஒரு நல்ல விஷயத்துக்கு திருமாவளவர்கள் போராடுறாரு. அது போன்ற ஒரு தலைவரை ஏன் தொடர்ந்து போராட்ட களத்துக்குள்ளேயே வச்சுக்கணும்? இதை செய்ய, ஏன்னா திருமாவளவன் அவர்களும் சமூக நீதி தான் பேசுறாரு, திமுக அரசும் சமூக நீதி தான் பேச. திமுக சமூக நீதி பேசுற அரசு இருந்து சமூக நீதி நிலைநாட்டுக்கு திருமாவளவன் தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு இருக்கணும். இப்ப அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கணும்னு நம்ம போராடும் போது அது மாநில அரசை பார்த்து சொல்ற கோரிக்கையாது. வக்பு திருத்த சட்டத்தை எதிர்ப்பது என்பது மாநில அரசை எதிர்த்து பண்றதா? இது ஒன்றிய அரசுக்கு வைக்கிற கோரிக்கை. ஒன்றிய அரசுக்கு எதிராக நாங்கள் களத்தில் நிற்கிறோம், புரியுதுங்களா? அதற்கு தடை அப்படின்னு அவங்க திமுக வந்து அது அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கிறதுக்கு நீங்க போராடுறது தவறு அப்படின்னு அவங்க சொல்ல முடியாது. அல்லது வக்பு திருத்த சட்டத்தை எதிர்த்து நாங்க போராடுறோம் அப்படின்னா அதை தவறுன்னு திமுக அரசு சொல்ல முடியாது. அதே மாதிரி சிஏஏ போன்ற சட்டங்கள் வந்து சிறுபான்மை மக்களை வந்து அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்குது அப்படிங்கறத நம்ம மாநில அரசு தவறு சொல்ல முடியாது. ஏன்னா இது அத்தனை கோரிக்கையிலும் அவங்களும் ஏற்ற கோரிக்கைகள் தான். ஆக இது மத்திய அரசை வலியுறுத்துவதற்காகவும் மக்களுக்கு வந்து ஒரு மதச்சார்பற்ற, அதாவது நல்ல அந்த வாசகம் பாத்தீங்கன்னா, மதம் மக்களுக்கானது, அரசுக்கானது அல்ல. அப்போ ஒரு அரசு மதம் சார்ந்து பயணிக்க கூடாது அப்படிங்கிற எச்சரிக்கை உணர்வை ஊட்டுவதற்கான பேரணி தான் இது. சரி, இப்போ அந்த கூட்டத்துல நாளைய முதல்வரே அப்படின்னு திருமாவளவனை சொல்ல மாட்டேங்கிறாங்க, நாளைய பிரதமரைங்கிறாங்க. முதலமைச்சரே அப்படின்னு சொன்னா கூட்டணிக்குள்ள பிரச்சனை வந்துடும், ஆனால் நாளைய பிரதமரே அப்படின்னு நம்ம சாமர்த்தியமா சொல்லிடுவோம், துணை முதல்வர்னு கூட சொல்லக்கூடாது அப்படின்னு பாக்குறாங்க. நீங்க அதுல நல்லா அந்த உரையில கேட்டு பாருங்க. அந்த கூட்டத்தை அந்த உரையிலேயே தலைவர் சொல்றாரு, நாங்க முதலமைச்சருக்கே ஆசைப்படல, துணை முதலமைச்சருக்கு ஆசைப்பட போறோம். எங்களுடைய நோக்கம் வேற, எங்களுடைய நோக்கம் வேற. ஏன் நாங்க பிரதமர் சொல்லிக்க கூடாதா? அதுக்கான தகுதி இல்லையா? தகுதி இருந்த அம்பேத்கரை புறந்தள்ளின சமூகம் தானே இது, இந்திய சமூகம் தானே. எங்களுடைய நோக்கம் அது. நம்ம தேசம் ஒரு மதச்சார்பற்ற தேசமாக இருக்கணுங்கிற நோக்கம், அந்த நோக்கத்திற்காக நடைபெற்ற பேரணி. இந்த பேரணிக்குள்ள நடைபெற சில இந்த மாதிரி அரசியல் பேச்சுக்கள் இதெல்லாம் வந்து புறந்தள்ளிட்டு போக வேண்டிய ஒரு விஷயம் தான். ஏன்னா நம்மளுடைய நோக்கம் தேர்தல் அல்ல. வைகை செல்வன் திருமாவளவன் அவர்களை சந்திச்சிருக்கிறாரு, என்ன தெரிந்தால்? அதாவதுங்க, நட்பு ரீதியா சந்திக்கிறதும் அல்லது நட்பை தாண்டி ஏன் எங்க கூட்டணிக்கு நீங்க வரக்கூடாதா அப்படின்னு கேட்பது நியாயம் தானே. இதுல ஒரு நியாயம் தானே. இதுல வந்து தேர்தல்னு வரும்போது ஒரு கட்சி இன்னொரு கட்சியை கூட்டணிக்கு அழைப்பதும் அல்லது கூட்டணிக்கு அழைக்க வேண்டும் என்பதற்காக சில கட்சிகள் நடத்துகிற சில பொதுக்குழுக்கள், பேரணிகள், மாநாடுகள், அது மாதிரி இதெல்லாம் வந்து தேர்தலை மையமா வச்சு இயங்குறதா. ஆக வைகை செல்வன் வந்து பேசினதையோ இதை நம்ம ஏன் பாஜக வந்து திருமாவளவனை சந்திக்கலையா? அப்ப திருமா அவர்களுக்கு தமிழ்நாட்டு அரசியல்ல இல்ல இந்திய அரசியல்ல நல்ல ஒரு ஆஃபர் இருக்கு. மையம், நாங்க திருப்பி திருப்பி சொல்றோம், தமிழக அரசியலை மாற்றி அமைக்கிற ஒரு மையம் விடுதலை சிறுத்தைகள். மாற்றி, அதாவது கேம் சேஞ்சர்னு இன்னைக்கு அத ஒவ்வொரு நிலையிலையும் அவர் காட்டிட்டே இருக்கிறாரு. எங்களுக்கான ஆதரவு அதிமுக பக்கம் இருக்கு, பாஜக பக்கம் இருக்கு. இந்த சவாலை யாருக்கு வைக்க? திமுக வைக்கிறாரா? எல்லா பக்கமும் எங்களுக்கு ஆஃபர் இருக்குன்னு. எல்லா பக்கம் ஆஃபர் இருக்கிறது உண்மைதான். திமுக சொல்றாரா? சொல்றதுல என்ன தவறு இருக்கு? நாங்க வந்து 4 பிரதிநிதித்துவம், 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் நாங்க இருக்கிறோம். 6 நாங்கள் போட்டியிட்டு 2 தோல்வி தழுவணும். ஒரு கட்சி வளரும் போது தனக்கான பிரதிநிதித்துவம் வேணும்னு எதிர்பார்க்கறதுல என்ன தப்பு இருக்கு? 10ங்கிறது 15, 15ங்கிறது 20. திமுக எப்படி வளர்ந்தது? 1962 தேர்தலை சந்திக்குது, குறைந்தபட்ச எம்எல்ஏக்கள் 67 ஆட்சியை பிடிக்குது. அப்ப ஒரு கட்சியினுடைய வளர்ச்சி, எந்த கட்சி துவங்கினாலும் அந்த கட்சியினுடைய பிரதான நோக்கம் எதுவா இருக்கும்? முதல்வர் பதவி என்பது பிரதான நோக்கமா இருக்கும். நடக்குதோ நடக்கலோ லட்சியமாவது இருக்கும் அல்லது ஆசையாவது இருக்கும். அப்படி திருமாவளவனுக்கு வந்து நாங்க இப்ப எங்களை மாதிரி போராளிகள் 30 வருடம் களத்தில் இருக்கிறோம். எங்க தலைவர் முதலமைச்சராக இருக்கக்கூடாது நாங்க ஆசைப்படக்கூடாதா? அதுல என்ன தவறு இருக்கு? பிரதிநிதித்துவம்ங்கிறது நாங்கள் அதிகப்படுத்தி கேட்பது என்பதும், அல்லது நாங்கள் போராட்ட களத்திலேயே 30 வருடம் இருக்கோம். இன்னைக்கு கட்சி துவங்குறவங்க எல்லாம் முதலமைச்சரை கிளைம் பண்ணும்போது
30 வருடம் களத்தில் இருக்கிற நாங்க கிளைம் பண்ண கூடாதா? மக்கள்கிட்ட கேட்க கூடாதா? அந்த வார்த்தையை தான் ஸ்டாண்ட் பண்ணல. நாங்கள் முதலமைச்சர் ஆவோம் அப்படிங்கிற ஒரு குரல் கேட்கல. எல்லா கட்சியும் பாமக சொல்லுது நாங்கள் முதல்வர் ஆவோம் சொல்லுது. நாம் தமிழர் சீமான் சொல்றாரு நான் முதல்வர் ஆவோம் சொல்றாங்க. ஆனா திருமாவளவன் நான் முதல்வர் ஆவோம் அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ், அடுத்த கட்ட இனிஷியேட்டிவ் வைக்க மாட்டேங்கிறாருல. உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். இதுக்கு முன்னால ஒரு பேட்டியை சொன்னாரு தலைவர், சொன்னாரு முதல்ல எங்களை மனுஷனா மதிங்கன்னாரு. முதல்வருக்கு அப்புறம் ஆசைப்பட்டுக்கிறோம், முதல்ல எங்களை மனுஷனா மதிங்கன்னாரு. இன்றைக்குத்தான் எங்களை மனிதர்களாக மதிக்கக்கூடிய ஒரு உணர்வாவது வெளிப்பட்டிருக்கு. சமூகத்தை பார்த்து சொன்னாரு, முதல்ல எங்களை மனிதர்களா அங்கீகாரம் பண்ணுங்க, அதுக்கப்புறம் பதவி பத்தி ஆசைப்படலாம்னு பேசினாரு. அப்ப இந்த சமூகம் எங்களை இன்னும் புறந்தள்ளுற சமூகமாகவும் ஒதுக்கப்பட்ட சமூகமாகவும் பார்க்கிற பார்வை இருக்குல்ல, அது மாறி இருக்கா? இன்னும் மாறல. அப்ப நீ உன்னை அறிந்தால் எங்களை பத்தி we know, தமிழ்நாட்டிலே நாங்க யார் அப்படிங்கிறது தெரியும். ஆனா இன்றைக்கு முதல்வர் பதவி பிடிக்கிற அளவுக்கு ஒரு அதிமுகவை தாண்டி திமுகவை தாண்டி நாங்க இருக்குன்னு பொய் சொல்ல நாங்க விரும்பல, பொய் சொல்ல விரும்பல. கனவையாவது வெளிப்படுத்தலாம்ல. கனவு இருக்குங்க. நாங்க வருங்கால முதல்வர் எத்தனை போஸ்ட் அடிச்சு விட்டிருக்கோம், எத்தனை வருங்கால முதல்வர் நாங்க சொல்லிக்கிறோம். ஆனா யதார்த்தம்னு ஒண்ணு இருக்கு. இப்ப அதிமுக 35% வாக்கு வங்கி வச்சிருக்குன்னா அது நாளைய முதல்வர் சொல்லிக்கலாம், தப்பு இல்ல. திமுக சொல்லலாம். ஆனால் அதற்கு இணைய இங்க எந்த கட்சி இருக்கு? கூட்டணி சேர்ந்துதான் பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டும்ங்கிற ஒரு வாய்ப்பு இருக்குதானே செய்து. நம்ம 35% அந்த கனவே இல்ல. பிரதமர் அப்படிங்கிறது இன்னும் பல சதவீதங்கள் இருந்தா தானே முடியும். ஏன் இப்ப இன்னைக்கு நிர்மலா சீதாராமன் மக்களை சந்திச்சுதான் அமைச்சரா இருக்காங்களா? ஜெய்சங்கர் மக்களை சந்திச்சுதான் அமைச்சரா இருக்காங்களா? அப்படி ஒரு வாய்ப்பு வரலாம் இல்லையா? இப்போ மீசையை முறுக்கிட்டு நாங்க கூட்டணி கொடுத்து வலிமையா பேசுவோம் அப்படின்னு திருமாவளவன் சொல்றாரு. எப்பதான் மீசையை முறுக்கிறாருன்னு பாக்கலான்னு அண்ணாமலை சொல்றாரு. அண்ணாமலை பேசுவதற்கெல்லாம் தகுதியே கிடையாது. அவர் இப்ப முன்னாள் தானே, முன்னாள் தலைவர்களுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. திருமாவளவன் 40 வருடமா அரசியல் செய்யறாரு. 6 தொகுதிகளுக்கு மேல வாங்க முடியலையே. வாங்க முடியல அப்படிங்கறது இல்ல, நல்லா கவனிங்க. திருப்பி அண்ணாமலை போன்ற அரை வேக்காடுகளுக்கு கொள்கை என்னன்னே தெரியாது. சார் 6 தொகுதிக்கு மேல வாங்க முடியல. இப்ப நாங்க 15 தொகுதி வாங்கிட்டா என்ன ஆகும்? அதிமுக போறோம், 15 தொகுதி வாங்கிறோம், என்ன ஆகும்? முதலமைச்சர் ஆயிட முடியுமா? 15 சட்டமன்ற உறுப்பினர்கள் கிடைப்பாங்க. அதல்ல, சட்டமன்றத்தில் பதவியை அனுபவிக்கணுங்கிறதுக்காக கொள்கையில் இருந்து தடமாற அரசியல் பாஜக பண்ணலாம், அதிமுக பண்ணலாம், விடுதலை சிறுத்தைகள் பண்ணாது. இப்ப நாங்க பாஜகவோட போனா 80 சீட்டு கேட்டா கொடுப்பாங்களா இல்லையா? 100 சீட்டு கொடுப்பான். எப்படி கொடுப்பாங்க? அதாவது மோடி தான் வின் பண்ணுவாருங்கிற இப்ப அடிச்சு கேட்கிற அண்ணாமலை அரசியலுக்கு வராதப்ப நடந்தது நான் சொல்றேன். மோடி தான் வெல்வார்னு உலகம் பூரா பேசுனதுக்கு போது பாரதிய ஜனதா அம்பேத்கர் திடலுக்கு திருமாவளவனை சந்திச்சாங்களா இல்லையா? விஜய் சந்திச்சாங்க, எல்லாரையுமே சந்திச்சாங்க சார். விஜய் கூட 2000 விஜயும் மோடியும் கூட சந்திச்சாங்க. நான் என்ன கேக்குறேன்னா 100 சீட்டு விசிகா கொடுப்பாங்கன்னு சொல்றீங்க. எவ்வளவு கொடுப்பாங்க சொல்லுங்க? இல்ல நீங்க கணக்கு போட்டு சொல்லுங்க, விசிகாவுக்கு எவ்வளவு கொடுப்பாங்க? இப்ப அண்ணாமலை நான் கேக்குறேன், திருப்பி சீட்டு வாங்கலன்னு சொல்றீங்கல்ல, சீட்டு வாங்கலன்னு சொல்றீங்கல்ல, நீங்க எத்தனை சீட்டு வின் பண்ணீங்க? பாஜக தமிழ்நாட்டுல சீட்டு கொடுத்தா போதுமா? தேர்தல் நின்னா போதுமா? வெற்றி பெற வேண்டாமா? வெற்றி பெற்றா தானே சட்டமன்ற உறுப்பினர், வெற்றி பெற்றா தானே பாராளுமன்ற உறுப்பினர். தெளிவான முடிவுல இருக்கு. நாங்க திமுக கூட்டணியில இருந்தா மட்டும்தான் சட்டமன்ற உறுப்பினராவோ நாடாளுமன்ற உறுப்பினராக வர முடியும். வேற ஆப்ஷனே தங்களுக்கு இல்ல. அதாவது சட்டமன்ற உறுப்பினராகணும், பாராளுமன்ற உறுப்பினராகணும்ங்கிறதுக்காக கொள்கையை அடமான வைத்துட்டு பாஜக காலியோ அதிமுக காலியோ ஒருபோதும் விடமாட்டோம். தேர்தலுக்கு முன்னாலேயே பாமகவும் பாஜகவும் இருக்கிற கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் இடம் பெறாது அப்படின்னு சொல்ற ஒரு கட்சி இந்தியாவில் காமிங்க, அப்படி ஒரு கட்சி காமிங்க. ஏன்னா அது கொள்கை முரண்பாடு. அப்படி கொள்கை முரண்பாடுகளோட பாமகவோட கொள்கை முரண்பாடு எப்பத்துல இருந்து? தர்மபுரியில எப்ப செல்லங்கொட்டாய் எரிந்ததோ அப்பத்திலிருந்து இந்த முரண்பாடு. அப்பதான் நம்ம அறிவிச்சோம். என் உயிரே போனாலும் தைலாபுர தோட்டத்தில் போய் நிக்க மாட்டேன்னு அறிவிச்சார். அதே மாதிரி பாஜக சனாதன சக்தியாக இருக்கிற பாஜக எந்த கூட்டணியில் இருந்தாலும் அந்த கூட்டணியில் நாங்கள் இடம்பெற மாட்டோம். தேர்தலுக்கு முன்னால பேரம் பேசுற கட்சியா இருந்தால் இந்த அறிவிப்பை வெளியிடுமா? எந்த கட்சிக்காக அந்த ஆண்மை இருக்கா? அந்த 2 கட்சிகள் எந்த கூட்டணியில் இருந்தாலும் நாங்கள் இருக்க மாட்டோம். சரி, இப்ப அது இல்லாம இப்ப விஜய் எல்லாம் தனியா எல்லாம் நிக்கிறாரு, சீமான் தனியா இருக்கிறாரு, இவங்க எல்லாம் இல்ல அவங்க எல்லாம் தனியா இருக்காங்கல்ல. இப்ப நீங்க பாஜகங்கிறது விஜய் கூட்டணியில் யாரா இருக்காங்கன்னு முடிவு பண்ணிட்டாங்களா? சீமான் கூட்டணியில் யாரா இருக்காங்கன்னு முடிவு பண்ணிட்டாங்களா? ஆனால் அவங்களால இப்ப கூட சொல்ல முடியாது. விஜய் சொல்லுவாரா நான் கூட்டணி இல்லைன்னு சொல்லட்டும்? கூட்டணி இல்லைன்னு சொன்னா விஜய் கூட இணையறதுக்கு திரும்ப தயார் தானா? நல்ல கவனிச்சிங்க. திருப்பி நான் சொல்றேன்,
மக்கள் நல கூட்டணி அப்படின்னு நாங்க உருவாவதற்கு மக்கள் நல கூட்டணியில கம்யூனிஸ்டர்கள் இருந்தாங்க, புரியுதுங்களா? அதற்கு பின்னால் 2014 தேர்தலுக்கு பின்னால் நடந்த 10 வருட தேர்தல்கள் அத்தனையிலையும் விடுதலை சிறுத்தைகள் வெற்றி பெற்றிருக்கிறோம். அப்ப மக்கள் திமுக கூட்டணியில விடுதலை சிறுத்தைகள் இருப்பதை ஒற்றுக்கொண்டு விட்டார்கள். ஒண்ணு. இப்ப விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நிர்வாகிகள், தொண்டர்கள் திமுக கூட்டணியில இருப்பதை விரும்பிட்டாங்கன்னு அர்த்தம். அது அங்க முரண்பாடு வரலையே. பாஜக அதிமுகவோடு சேர்ந்ததை எங்களுக்கு பிடிக்கலன்னு எத்தனை பேர் வெளியிட்டாங்க, எஸ்.வி. சேகர் மாதிரி ஆட்கள், புரியுதுங்களா? அல்லது பாமக இந்த கூட்டணியில் போனது பிடிக்கலன்னு எத்தனை பேர் வெளியே முரண்பாடா இருக்காங்க. அந்த மாதிரி இந்த கூட்டணியில் விசிக இந்த கூட்டணியில் இருப்பதால் நாங்கள் வெளியே போறோம்னு ஒரு விசிக தொண்டன் வெளியே போயிருக்கனா? போக மாட்டான். ஏன்னா இங்கு கொள்கை தான் முதன்மையுடைய, பதவி என்பது இரண்டாவது. தங்களுக்கு கொடியேற்றதுக்கு அனுமதி கிடைக்கலனாலும், தங்க பகுதிகளில் கள்ளச்சாராய விற்பனை கொடிகட்டி பிறந்தாலும் எங்களுக்கு கொள்கை தான் முக்கியம் அப்படிங்கிறதுல தெளிவா. அதாவது சிற்சில சிக்கல்கள் வரலாம், வரும். அதாவது அதாவது இப்ப இல்லைங்க, அதிமுக ஆட்சியில மட்டும் விடுதலை சிறுத்தைகள் சுதந்திரமா கொடியேற்றிட்டோமா? சொல்லுங்க, அதிமுக ஆட்சியில நாம சுதந்திரமா கொடியேற்றிட்டோமா? அதாவது இந்த ஒடுக்கப்பட்ட சமூகம் எங்கை விடுதலை பெற துடித்தாலும், எங்கை உரிமை பெற துடித்தாலும் எல்லா கட்சிகளும் எதிராகத்தான் இருக்கு. நான் இதை நான் திமுக சப்பக்கட்டு கட்டி பேசணும்னு இல்ல. அங்க உள்ளூரில் இருக்கிற திமுக இருப்பான்ல, அவன் ஒரு ஆதிக்க சாதியா இருப்பான், அவன் எங்களை கொடியேற்றதை விட மாட்டான், அதை போராடிதான். அப்ப விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரை எந்த கூட்டணியில் இருந்தாலும் கொடி ஏற்றுவது பிரச்சனை தான், உரிமை கேட்பது பிரச்சனை தான், கோவில்ல நாங்க உரிமை கேட்ட பிரச்சனை தான், ஏலத்துல உரிமை கேட்ட பிரச்சனை தான். அப்ப இந்திய சமூகமே இப்படிதான் இருக்கு. எப்படி நம்ம அப்ப சமூகம் மாறணும். அதுக்குத்தான் நம்ம அரசமைப்பு சட்டத்தையும் அம்பேத்கரையும் உயர்த்தி பிடிப்பதற்கான காரணமே இது மதச்சார்பற்ற நாடா மாறணும்னு நம்ம ஏன் மாரடிச்சுக்கிறோம்? இதுதான் காரணம். அப்ப இந்திய சமூக சூழல் மாற வேண்டிய சூழல் இங்க இருக்கு. அதனால இப்ப நடந்த பேரணி என்பது தேர்தலை மையமாக வைத்து இயங்கியது அல்ல. ஒரு போக்குல அது தேர்தலை தொற்றுக்கலாமே ஒழிய அதற்கான டிமாண்ட் பண்றதுக்கான பேரணி அல்லங்கிறத மிக தெளிவா சொல்லியிருக்காரு. இது டிமாண்டிங் பேரணி அல்ல. ஒன்றிய அரசால் அரசமைப்பு சட்டத்திற்கு இங்கு பாதுகாப்பு இல்லை, சிறுபான்மை சமூகத்திற்கு பாதுகாப்பு இல்லை. இங்கு மத சார்புள்ள ஒரு நாட்டை கட்டமைப்பதற்கு ஒன்றிய பாஜக அரசு முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. அதற்காக தான் அவங்க முருக மாநாடு போன்ற மாநாடுகள் எல்லாம் நடத்துகிறார்கள். பாஜக சொல்றாங்க, திமுக அரசு நடத்திட்டோம். அதாவது முருக மாநாடு நடத்துறாங்க. கேரளா போனா ஐயப்பனை கையில் எடுத்துக்கிறாங்க. இல்ல மகாராஷ்டிரா ஒவ்வொரு மாநிலத்திலயும் இப்ப திமுக கூட நடத்ததானே செய்யுது. இப்ப நீங்க பாஜக நடத்த திமுக நடத்த இல்லையே. இப்ப அறநிலையத்துறை அரசு கட்டுப்பாட்டுல இருக்கு. ஆமா, அவங்களும் அரசே நடத்தும் போது ஒரு கட்சி நடத்தக்கூடாது. இப்ப எங்க கோரிக்கை எழுது? நான் கேட்கிற ஒரு இப்ப நாங்க பேரணி நடத்த முருகன் முத்தமிழ் மாநாடு நடத்த திமுக அங்க 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 அவங்க ஒரு தீர்மானம் எல்லாம் நிறைவேற்றினாங்க பாத்தீங்கல்ல. அதுக்கும் பாஜக என்ன இல்ல. இப்ப நான் கேட்கறது, இப்ப நாங்க ஒரு பேரணி நடத்தணும். எதுக்கு நடத்தணும்? மதச்சார்பற்ற நாடாக இயங்கணும் நம்ம நடத்துறோம். இந்திய அரசமைப்பு சட்டம் திமுக அதான் சொல்றேன். பாஜக சொல்றீங்கல்ல சார், மத சார்பின்மைன்னு பாஜக சொல்றீங்க. திமுக முத்தமிழ் மாநாடு நடத்துச்சு, அதுல போட்ட தீர்மானங்கள்ல என்ன சொன்னாங்க? அதாவது நான் என்ன கேட்கிறேன், உங்க கட்சியினுடைய திரு ரவிக்குமாரே அதனுடைய தீர்மானங்களை கண்டனம் தெரிவிச்சிருந்தாரு. ஆமா, மத சார்பின்மையோடு திமுக அரசு என்ன பண்ணிருக்காங்க, அந்த தீர்மானங்களை வடிவமைச்சிருக்காங்க. அப்ப நீங்க பாஜகவை கண்டிக்கிறீங்க. நீங்க தானே சொன்னீங்க திமுகவை கண்டிச்சு ரவிக்குமார். இல்ல, அந்த நீங்க அந்த தீர்மானம் பேரணில நீங்க என்ன செஞ்சீங்க? பேரணி விசிகால திருமாவளவன் செஞ்ச ரவிக்குமார் பேசினார்ல, இந்த பேரணியில இந்த அரசு மத சார்போடு என்ன செய்து நீங்க சொல்லி இருக்கணும்ல. எந்த பேரணியில? நீங்க திருப்பி அதான் கேக்குறீங்க. இது ஒன்றிய அரசை கோரிக்கை விடுத்து கண்டித்த ஒரு பேரணி. ஒன்றிய அரசை மட்டும் தான் சொல்லுவீங்களா? மாநில அரசு எல்லாத்துக்கும் பொருந்தும். அது சொல்ல வேண்டியது சார். அத சொல்றதுக்கு என்ன பயான்னு கேக்குறேன். மக்களுக்கானது, அரசுக்கானது இல்ல. அது மாநில அரசுக்கும் பொருந்தும். அததான் ஏன் மாநில அரசு நீங்க வாய் திறக்கல? ஒன்றிய அரசு சொல்றீங்க, நான் ஒத்துக்கிறேன். ஒன்றிய அரசு முருகன் மாநாடு நடத்துது, அது தனி நபரா நடத்துறாங்க. இந்து முன்னணி நடத்துது. இருங்க, இந்து முன்னணி நடத்துது. நல்லா கவனிங்க, இந்து முன்னணி நடத்துது. இதுல அமித்ஷாவுக்கு என்ன வேலை? அமித்ஷாவுக்கு என்ன வேலை? அழைப்புகள் கொடுத்தா வர போறாரு. முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு இப்ப முருக பக்தர்களுக்கான கோரிக்கை என்ன? இப்ப விடுதலை சிறுத்தைகள் பேரணி நடத்துறோம். எதுக்காக? அதாவது திரு ரவிக்குமார் அவர்கள் அந்த தீர்மானத்தை கண்டிக்கிறாரு, மத சார்பின்மை அதுக்குள்ள இருக்குதுன்னு. ஆனா நீங்க திருச்சியில பேரணி நடத்தும் போது ஒன்றிய பாஜக அரசு தான் மத சார்பின்மையை பண்ணுதுன்னு மாநில அரசு செய்யக்கூடியது நீங்க தான் சொல்றீங்க. ரவிக்குமார் கண்டிச்சு பேரணியில நல்ல கவனிங்க. எந்த அரசா இருந்தாலும் அப்படி சொன்னீங்களா? எந்த அரசு? ஆமா, உரை கவனிங்க.
எந்த அரசாக இருந்தாலும் மதச்சார்பற்று இயங்கணுங்கிறது அந்த பேரணியினுடைய நோக்கம். அது மாநில அரசாலும் சரி, உள்ளாட்சி அமைப்பா இருந்தாலும் சரி, பாராளுமன்றமா இருந்தாலும் சரி. இப்ப நல்லா கவனிங்க, பாராளுமன்றத்துக்குள்ள அமித்ஷா உள்ள வரும்போது ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லும் போது ஜெய் பீம்னு சொன்னது யார்? அல்லாஹ் அக்பர்னு சொன்னது யார்? அந்த ஆண்மை எவனுக்காவது உண்டாங்க? இல்ல இல்ல. மதச்சார்பற்ற அப்படிங்கறத முக்கியம். இங்க இது மாநில அரசு நழுவினாலும் திமுக தட்டி கேட்கும், பாஜக நழுவினாலும் தட்டி கேட்கும். தட்டி கேட்க நாங்க என்றைக்குமே தயங்கினது இல்ல. புரியுதுங்களா? அதனால இன்றைக்கு இந்த அரசு, ஒன்றிய அரசு நாட்டை மதச்சார்புள்ள நாடாக மாற்றுவதற்கு முயற்சி செய்கிறது. அதை தடுக்க வேண்டிய நோக்கத்தில் நடத்தப்பட்ட பேரணி தானே ஒழிய இது தேர்தலுக்கான டிமாண்ட் அல்ல. இது தேர்தலுக்கான டிமாண்டா யாராவது எடுத்துக்கொண்டாலும் அதை நாங்கள் பொருட்படுத்துவது இல்லை. எங்களை பொறுத்தவரை எங்கள் வழியில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். அப்ப சீட் அதிகம் கேட்பீங்களா இல்லையா? கேட்போம், கேட்போங்க, நிச்சயம் கேட்போம். அது எங்க உரிமை. கொடுக்கறாங்க இல்ல. ஆனா அந்த சீட் இல்ல இல்ல சீட் பேரத்தினால் இந்த கூட்டணி உடைந்தது அப்படிங்கிற கெட்ட பேருக்குள்ள விசிக தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளாது, ஒருபோதும் ஈடுபடுத்திக் கொள்ளாது. காலையில் 7 மணிக்கு இங்க, மாலையில் 7 மணிக்கு அங்க பேசுற நோக்கம் எங்களுக்கு எப்பவுமே கிடையாது, இருந்ததே இல்லை. நீங்க தமிழக அரசியல் வரலாற்று களத்தில் தேர்தல் களத்தை எடுத்து பார்த்தால் திருமாவளவனின் ஒவ்வொரு தேர்தல் நகரத்திலும் வேற மாதிரி இருக்கும். நன்றி சிபி சந்திரன் சார், நிறைய தகவல் பகிர்ந்து. நன்றி நன்றி நன்றி. நேயர்களே, மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.